ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஎஸ் ஸோ இனி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இதுவரையும் நம்ம பார்த்த சூப்பர் ஹீரோஸ்லேயே ரொம்ப அண்டர் ரேட்டடாக கம்மியாக யூஸ் பண்ண சூப்பர் ஹீரோஸ்லாம் யார் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிஸ்ட்டில் இருக்கிற உங்களோட பர்சனல் ஃபேவரட்ஸ் யாருன்றதை மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிங்க. அதை இதை தாண்டி இந்த லிஸ்ட்டில் இல்லாத யாராவது இருந்தாலும் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணி நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் நம்ம இயற்கையான முறையில தேன் பண்ணி அமைத்து அதுல இருந்து சேகரிக்கக்கூடிய தேனை எந்தவித கலப்படமும் இன்றி விற்பனை பண்ணிக்கிட்டு வரும். அதோட சுத்தமான தேனை தாண்டி வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய தேன் ஊரல் வகைகள், அதாவது பன்னீர் ரோஜா குல்கந்து, தேன் அத்தி, தேன் பேரிச்சை, தேன் இஞ்சி, தேன் பூண்டு, தேன் முந்திரி, தேன் உலர்பழங்கள்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8 வகையான ப்ராடக்ட்ஸ் நம்ம விற்பனை பண்ணிக்கிட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் சுத்தமான தேன் மற்றும் தேன் ஊரல் வகைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் நம்ம நிறுவனத்தை பத்தி தெரிஞ்சுக்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கிற நம்மளோட லக்ஷ்மி ஆர்கானிக்ஸ் இன்ஸ்டாகிராம் பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க கண்டென்ட் குள்ள போகலாம். லிஸ்ட்ல 7ஆவதா இருக்கிறது ஃப்ரோசன். ஸோ இவர் நம்ம இன்கிரெடிபிள்ஸ் படத்துல பார்த்திருப்போம். ஒரு பிளாக் அமெரிக்கனா ஃப்ராஸ்ட் பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஸோ இன்கிரெடிபிள் 1, 2 ரெண்டுலயுமே இந்த கேரக்டர் வந்திருக்கும். பட் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா சும்மா ஒரு சைட் கேரக்டர் மாதிரி பாத்தீங்கன்னா இவர் பிளே பண்ணிருப்பாங்க. மோஸ்ட்லி அந்த படத்துல மெயின் ஹீரோஸே அந்த இன்கிரெடிபிள்ஸ் ஃபேமிலி தான் மெயின் ஃபோக்கஸே. அது கீழே ஒரு சப்ஸ்டியூட் கேரக்டர்ஸ்ன்ற மாதிரி இவரை பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. பட் லிட்டரலி இவரோட பவர்ஸ்லாம் சூப்பராகவே இருக்கும். அவரோட பவர்ஸை யூஸ் பண்ற விதமா இருக்கட்டும், அந்த அவுட்புட்ஸ் இதெல்லாம் படத்துல பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். பட் அந்த அளவு ஒரு பெரிய இம்பாக்டை இவரை வச்சு கிரியேட் பண்ணிருக்க முடியாது. அதனால தான் பாத்தீங்கன்னா இவர் ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டராகவே இருக்காரு. பலருக்கும் ஒரு ஃபேவரட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ மோஸ்ட்லி அந்த இன்கிரெடிபிள்ஸ் டீம் தான் பலருக்கும் ஃபேவரட்டான ஒரு சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஒரு படங்களை பொறுத்தவரையும். லிஸ்ட்ல 6ஆவதா இருக்கிறது ஷீஹல்கை பொறுத்தவரை காமிக்ஸ்லாம் அவங்களோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் டீசெண்டாவே இருக்கும். அவங்க ஒரு லாயரா வித் ஒரு சூப்பர் ஹீரோவா அவங்க என்ன பண்றாங்கன்ற அந்த ஒரு காமிக் சீரீஸ்லாம் பார்க்கறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. பட் லைவ் ஆக்ஷன்ல எடுத்து பண்றேன் அப்படின்ற பேர்ல போட்டு மொக்க பண்ணி அந்த ஒரு கேரக்டரே பலரும் வெறுக்கிற மாதிரி இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல பண்ணி வச்சிருக்காங்க. அந்த அளவு பாத்தீங்கன்னா ஒரு ஒஸ்ட் பிளாட்டை கொடுத்து அந்த ஒரு கேரக்டர் ரொம்ப அண்டர் பிளே பண்ணிட்டாங்க. ஸோ அதனாலேயே டெஃபினட்டா ஷீஹல்க்குமே ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர் தான் நான் சொல்லுவேன். ஸோ காமிக்ஸ்ல இருந்த மாதிரி அவங்களுக்கு பக்காவான ஒரு ஸ்டோரி, பக்காவான ஒரு ரைட்டிங் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா ஷீஹல்க்கும் பாத்தீங்கன்னா ஒரு டீசென்டான ஒரு சூப்பர் ஹீரோவா லைக் கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்ஸி இந்த மாதிரி ஒவ்வொரு சூப்பர் ஹீரோ டீம்ஸ்லாம் இருக்காங்களா, அந்த ஒரு இடத்துல இவங்களும் ஒரு நல்ல சூப்பர் ஹீரோவா இருந்திருப்பாங்க. பட் ஏன் போட்டு இப்படி உழப்பி வச்சானுங்கன்னு தெரியல அந்த சீரீஸ்ல. லிஸ்ட்ல 5ஆவதா இருக்கிறது மெகிமி ஃபிஷிகிரோ. ஸோ மெகிமி ஃபிஷிகிரோ பாத்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜஸ்ல ஜுஜுட்சு கைசன் சீரீஸை பொறுத்தவரை ஒரு தக்கான ஆட்டிடியூட் பர்சனா பவர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேரக்டர் இருப்பான். இவன் சைலண்டா இருக்கிற மாதிரி இருப்பான். ஆனா இவன் பெரிய ஒரு ஆள் தான் போல. ஜெனின் கிளான வேற சேர்ந்தவன், பெரிய பெரிய பவர்ஸ்லாம் கத்து வச்சிருக்கான். கண்டிப்பா ஒரு பெரிய ஒரு விஷயம் பண்ணுவான் அந்த ஒரு சீரீஸ்ல அப்படின்ற மாதிரி பலரும் எதிர்பார்த்துருந்தோம். அவரை வச்சு ஒரு பெரிய விஷயம் நடக்கும். பட் அதுக்கப்புறம் டோட்டலி அந்த ஒரு கேரக்டர் அப்படியே ஃபேட் அவுட் ஆயிரும். ஏன்னா அந்த ஒரு கேரக்டரோட பாடியை தான் பாத்தீங்கன்னா டேக் ஓவர் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் லிட்டரலி அந்த ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் மெகிமி ஃபிஷிகிரோ அப்படின்ற ஒரு ஆளே ஒரு டம்மி பீஸ் மாதிரி ஆயிருவான். ஏன்னா அதுக்கு அப்புறம் எல்லா கேரக்டர்ஸுமே மெகிமி ஃபிஷிகிரோக்கு பின்னாடி இருந்தவனுங்களாம் போட்டு பொலன்னு பொழப்பானுங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பவர்ஸ் அன்லாக் பண்ணுவானுங்க. ஹிக்ரோமோ, குசகாபே, யூஜி இட்டாதோரி ஒருத்தனும் பாத்தீங்கன்னா ஸ்கோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் லிட்டரலி மெகிமி ஃபிஷிகிரோ ஒன்றும் இல்லாத கேரக்டர் அப்படின்ற மாதிரி ஃபேட் அவுட் ஆயிட்டாரு. சுக்குனா பாத்தீங்கன்னா அவரோட பாடியை டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம். லிஸ்ட்ல 4ஆவதா இருக்கிறது லோபோ. ஸோ லோபோ பாத்தீங்கன்னா டிசில ஒரு பார்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் சூப்பர் ஹீரோ, ஒரு டைப் ஆஃப் ரோல்னு சொல்லலாம். லைக் மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்ல எப்படி கோஸ்ட் ரைடரோ அது மாதிரியான ஒரு கேரக்டர் லோபோ இருக்கும். பட் அது லைவ் ஆக்ஷன்ல எடுக்கும்போது இது பெருசா எடுக்கலாம். அந்த டைம்ல 1990s VFX வச்சு ஒரு படம் எடுத்தாங்க. பட் அது அந்த அளவு பெருசா போகல. அதுக்கப்புறம் டோட்டலாவே அந்த ஒரு ப்ராஜெக்ட் போயிடுச்சு. அதுக்கப்புறத்துல இருந்து இப்போ வரையும் ஏகப்பட்ட டிசி கேரக்டர்ஸ் வச்சு சோலோ படங்கள், ஏன் டீம் அப் படங்கள்லாம் வச்சு கேரக்டர் கொடுத்துட்டாங்க. பட் இந்த லோபோ மட்டும் பாத்தீங்கன்னா யூஸே பண்ணல. இப்போ ரீசெண்ட் டைமா தான் இவருக்கான ஒரு சில அப்டேட்ஸ்லாம் கிடைச்சிருக்கு. லைக் நம்ம ஜேசன் மோமோ தான் லோபோவா பண்ண போறாரு அப்படின்ற சொல்லக்கூடிய ரூமர்ஸ், தென் அந்த செட் பிக்ஸ் லீக்ஸ் இதெல்லாம் கிடைச்சிட்டு இருக்கு. ஓகே, இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது பாத்தீங்கன்னா லோபோ ஒழுங்கா காட்டுறாங்களா அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்கணும். பட் உண்மையிலே ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டர்னே சொல்லணும். லிஸ்ட்ல 3ஆவதா இருக்கிறது ஹெல்பாய். ஸோ கண்டிப்பா ஹெல்பாய் அப்படின்னாலே பலருக்கும் ஒரு மலரும் நினைவுகள் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் அந்த டைம்ல ஓல்டு ஹெல்பாய் படங்கள்லாம் கண்டிப்பா பலருக்கும் ஃபேவரட் தான். ஏன்னா அந்த அளவு அமேசிங்கான ஒரு ஸ்டோரி, ஆக்ஷன் சீக்வன்ஸ், ஹெல்பாயோட லுக் எல்லாமே சூப்பரா இருக்கும். எந்த விதத்திலும் ஒரு குறைய சொல்ல முடியாது. அந்த டைம்ல அந்த ஹைப்பை யூஸ் பண்ணிட்டு ப்ராப்பரா இந்த ஒரு படங்களை எல்லாத்தையுமே சூப்பரா இறக்கிருந்தாங்கன்னா டெஃபினட்டா ஹெல்பாய்க்குன்னு தனி ஒரு பிரான்ச்சைஸே கிரியேட் ஆயிருக்கும். பட் மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் தான் அவெஞ்சர்ஸ் இதெல்லாம் அப்படியே டேக் ஓவர் பண்ணிடுச்சு. ஸோ அந்த டைம்ல
காமிக்ஸ்ல அவ்வளோ பேர் பைத்தியகாரத்தனமாக ஹெல்பாய் மேலே ஒரு பெரிய ஃபேனாகவே இருந்தாங்க. அப்படி இருந்த ஹெல்பாய் வந்து சாஃப்ட் ரீபூட்டு அது இதுன்னு சொல்லிட்டு இப்போ போட்டு அந்த கேரக்டரா அண்டர் பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டராகவே இப்போ ஒரு மாறிட்டாரு. இந்த ஜென்ரேஷன் பசங்களுக்குலாம் ஹெல்பாய் மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்குன்னு தெரியுமா தெரியாதானே தெரியல. ஏன்னா அந்த டைம்ல வந்து ஹெல்பாயை பார்க்கும்போதே பலருக்கும் கூஸ் பம்ப்ஸ் ஆகும். அவரோட லுக்கா இருக்கட்டும், அவரோட கன்னை வச்சு சண்டை போடக்கூடிய சீக்வன்சஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அந்த ஒரு கேரக்டரா. பட் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன்லாம் டோட்டலாவே அவரை மறந்துட்டாங்கன்னே சொல்லணும். லிஸ்ட்ல ரெண்டாவதா இருக்கிறது சைபாக். ஸோ சைபாக் வந்து காமிக்ஸ்ல ரொம்ப ஒரு முக்கியமான கேரக்டரா இருப்பாரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டெக்னிக்கல் சப்போர்ட் மாதிரி, லைக் மார்வெல் எப்படி டோனி ஸ்டார்க் அண்ட் ரீட் ரிச்சர்ட்ஸ், அது மாதிரி ரீட் ரிச்சர்ட்ஸ் அண்ட் டோனி ஸ்டார்க் இவங்க ரெண்டு பேருமே ஒன்னா சேர்த்த ஒரு கலவையா சைபாக் இருப்பாரு. அந்த ஒரு ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு கேரக்டரா காமிக்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இதை தாண்டி பேட்டில் எல்லாத்தையுமே வந்து விளையாடுவார். பட் லைவ் ஆக்ஷன் படங்கள் இதுக்கப்புறம் அந்த ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அவர் அப்படியே அண்டர் ரேட்டட் கேரக்டராகவே மாறிட்டாரு. ஸோ அவர் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் பலருக்கும் தோன்ற மாதிரி. லைக் ஜாக் ஸ்னைடரோட கட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவருக்கு நல்ல ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்தாங்க. ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணாங்க. அவருக்குன்னு ஒரு சோலோ ப்ராஜெக்ட் இந்த ஐடியாலாம் இருந்தது. பட் அதெல்லாம் ஊற்றி மூற மாதிரி கருவிலேயே கலைஞ்சி இப்போ டோட்டலாக ஜாக் ஸ்னைடரோட வேர்ஷனே இழுத்து மூடிட்டாங்க. ஸோ ஃபைனல் நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது பிளாக் போல்ட். பிளாக் போல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்வல் சினிமாட்டிக் யூனிவர்ஸை பொறுத்தவரையும் ரொம்ப முக்கியமான ஒரு கேரக்டர். லைக் காமிக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர். இன்ஹியூமன்ஸ்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. லைக் எப்படி எக்ஸ்மேனு, மியூட்டன்ஸ், அதுக்கப்புறம் இங்கே அவெஞ்சர்ஸ், ஃபென்டாஸ்டிக் ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீம் இருக்கு. அது மாதிரி இன்ஹியூமன்ஸ்னு சொல்லக்கூடிய ஒரு குரூப் இருக்கு. அவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸாக வந்து காமிச்சிருப்பாங்க. லிட்ரலி அந்த ஒரு குரூப்புக்கு ஒரு தலைவனாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் போல்ட்டை காமிச்சிருப்பாங்க. ஸோ பிளாக் போல்ட்டை நம்ம வந்து இலுமினாட்டியில் ஒருத்தராக பார்த்துருப்போம். வாண்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா பவர் யூஸ் பண்ணி வாயை தச்சு அப்படியே வெடிச்சு செத்துருப்பாரு. அந்த ஒரு கேரக்டர் தான். லிட்ரலி அவர் மாதிரியான ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து பார்க்கவே முடியாது. ஜஸ்ட் சின்ன வார்த்தை பேசினாலே போதும் ஒரு டவுனே வந்து பார்த்தீங்கன்னா மறைஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு பவர்ஸ் அவர்கிட்ட இருக்கு. பட் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டரை இப்படி வச்சு கலாச்சு அசிங்கப்படுத்தி ஒரு அண்டர் ரேட்டட் கேரக்டரா, ஒரு அண்டர் பிளேடு கேரக்டரா வந்து காமிச்சிட்டீங்களா அப்படின்னு தான் பலருக்கும் கேட்குற மாதிரி பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் பிளாக் போல்ட்டை காட்டுவாங்களா என்ன அப்படின்னு தெரியல. பட் காமிச்சா பவர்ஃபுல்லாக காமிச்சா நல்லா இருக்கும். ஏன்னா அந்தளவு ரொம்ப முக்கியமான பவர்ஃபுல்லான கேரக்டர். இன்ஹியூமன்ஸ்க்கு ஹெட்டு கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கடா எப்பா அப்படின்னு தான் கேட்க தோணுது. தாண்டி உங்களோட பர்சனல் தாட்ஸ் அண்ட் ஃபேவரட்ஸ் என்னன்றதா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சாவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை பை, டேக் கேர் ஃப்ரம் A Square.